Good morning, my dear English learners. Welcome back to my channel, Asraf Tech World. I hope you all are doing great and ready to learn something new today. Today is our sixth spoken English class. If you watch the video, first 30 episode, you will be able to speak English confidently. So don't miss any episode. Let's begin. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உங்கள் அனைவரும் என்னுடைய அசரப் டெக் வேர்ல்டு சேனலுக்கு மீண்டும் வரவேற்கிறேன். நீங்கள் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். மற்றும் இன்று ஏதாவது ஒரு புதிய விஷயத்தை கற்றுக்கொள்ள உள்ள உங்கள் ஆர்வத்தை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்மளுடைய ஆங்கிலம் பேசக்கூடிய 6ஆம் வகுப்பு ஆரம்பமாகிறது. மொத்தம் 30 வகுப்புகள் உள்ளன. இந்த 30ஐயும் தவறாமல் பார்த்து வந்தீர்களானால் முடிவில் நீங்கள் ஒரு சரளமான ஆங்கிலம் பேசக்கூடியவர்களாக ஆகலாம். இன்னைக்கு வகுப்புல நாம பார்க்க போறது ஃபியூச்சர் டென்ஸ், அதாவது எதிர்காலத்தை பற்றி எப்படிலாம் நம்ம அடுத்தவர்களிடம் நம்ம பேசலான்றதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். இன் டுடேஸ் வீடியோ வி ஆர் கோயிங் டு லேர்ன் அபவுட் ஃபியூச்சர் டென்ஸ் யூசேஜ் ஆஃப் பி ஃபார்ம், வில் பி. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும், இன்ட்ரெஸ்டாக இருக்கும். கவனமாக வாட்ச் பண்ணுங்கள். போன 5 எபிசோடில் ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ் இதை வச்சு 4 கேட்டகரி நம்ம பார்த்தோம். அந்த வீடியோவுக்கு உங்களுடைய வரவேற்பு அதிகமாகவே தந்தீர்கள். அதேமாரி இந்த வீடியோவை பார்த்து பயனடைந்து உங்களுடைய ஆதரவை தாருங்கள். முதலில் இந்த வீடியோவை பார்ப்பவர்களானால் என்னுடைய பழைய 5 எபிசோடை பார்த்து விட்டு பிறகு இந்த வீடியோவை பார்க்கவும். அப்போதுதான் ஒரு கண்டினியூட்டி, ஒரு தெளிவு கிடைக்கும். கண்டிப்பாக இந்த சேனலை வாட்ச் பண்ணி பயனடைந்து பிறருக்கும் இதை பயனடை செய்யுங்கள். என்னுடைய அசரப் டெக் வேர்ல்டு சேனலை லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள். ஃபர்தர் எனி டிலே நாம சப்ஜெக்டுக்குள்ள போகலாம். டே 3 லெசன்ல நாம பார்க்க போறது சப்ஜெக்ட் ஃபியூச்சர் டென்ஸ் உடைய யூசேஜ் ஆஃப் பி ஃபார்ம், அதாவது வில் பி பத்தி இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா நம்ம பார்க்க போறோம். கவனமா வாட்ச் பண்ணுங்க. ஸோ ரொம்பவும் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா இது ஆல் சப்ஜெக்ட்டுக்கும் நம்ம யூஸ் பண்ண போறது ஒரே ஒரு பி ஃபார்ம் மட்டும் தான் ஃபியூச்சர் டென்ஸ்க்கு. வில் பீன்ற ஒரு பி ஃபார்மை வச்சு நம்ம 7 சப்ஜெக்ட்டுக்கும் நாம எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணி பேசலான்றதை பத்தி இந்த வீடியோல டீட்டெயிலாக நம்ம பார்க்க போறோம். ஸோ கவனமா வாட்ச் பண்ணுங்க. போன லெசன்லலாம் நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், அதாவது ப்ரெசன்ட் டென்ஸுக்கு பேஸ்ட் ஆன் த சப்ஜெக்ட்டுக்கு ஆம், இஸ், ஆர் இதை பயன்படுத்தி ப்ரெசன்ட் டென்ஸ்ல நம்ம பார்த்தோம். பாஸ்ட் டென்ஸுக்கு பேஸ்ட் ஆன் த சப்ஜெக்டை யூஸ் பண்ணி வாஸ், வேர், அதாவது சிங்குலர் நவுன், புளூரல் நவுன், இதுக்கு நம்ம வாஸ், வேரை யூஸ் பண்ணி நம்ம பார்த்தோம் பாஸ்ட் டென்ஸ்ல. ஃபியூச்சர் டென்ஸ்ல 7 சப்ஜெக்ட்டுக்குமே நம்ம யூஸ் பண்ண போறது வில் பி மட்டும்தான். அதாவது சிங்குலர் நவுனா இருந்தாலும் சரி, ப்ளூரல் நவுனா இருந்தாலும் சரி, இந்த 7 சப்ஜெக்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ண போறது வில் பி. ரொம்பவும் ஈஸியான டென்ஸ் எதுண்டா இந்த ஃபியூச்சர் டென்ஸ் மட்டும்தான். ஏன்னா எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே நம்ம ஒரே ஒரு பி ஃபார்ம் மட்டும் யூஸ் பண்ண போறோம். பாருங்க, எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க, கொடுத்துருக்கிறேன். ஐ, இ, ஷி, இட், யூ, வி, தே, இந்த 7 சப்ஜெக்டும் அதோடைய மீன்ஸ் என்னன்றதை உங்களுக்கு தெரியும். ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கிறோம், 2 வீடியோலையும் நம்ம படிச்சிருக்கிறோம். பாஸ்ட் டென்ஸ்லையும் பார்த்துருக்கோம், ப்ரெசன்ட் டென்ஸ்லையும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதனுடைய அர்த்தங்கள் என்னன்றது உங்களுக்கு தெரியும் டீட்டெயிலா. இப்போ ஐ, ஹி, ஷி, இட், யூ, வி, தே, இது 7 சப்ஜெக்டும் வந்தாலுமே வில் பி மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணணும். வெரி சிம்பிள் கான்செப்ட். ஓகே, வெரி வெரி சிம்பிள். 7 சப்ஜெக்ட்டுக்குமே வில் பி நம்ம யூஸ் பண்ணி இந்த ஃபியூச்சர் டென்ஸை நம்ம சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ண போறோம். பேஸ்ட் ஆன் த சப்ஜெக்ட்டுக்கு தகுந்த மாதிரி தமிழுடைய மீனிங் வேறுபடும். ஓகேங்களா? இப்போ நம்ம பார்த்துடலாம். ஐ வில் பி, நான் இருப்பேன். ஹீ வில் பி, அவன் இருப்பான். ஷி வில் பி, அவள் இருப்பாள். இட் வில் பி, அது இருக்கும். யூ வில் பி, நீங்கள் இருப்பீர்கள். வி வில் பி, நாங்கள் இருப்போம். தே வில் பி, அவர்கள் இருப்பார்கள். ஸோ எவ்வளோ சிம்பிளா இருக்கு பார்த்தீங்களா? ஆல் சப்ஜெக்ட் நம்ம யூஸ் பண்ண போறது ஒன்லி வில் பி மட்டும்தான். ஸோ வெரி வெரி இன்ட்ரெஸ்டா இருக்கு இந்த ஃபியூச்சர் டென்ஸ் உடைய கான்செப்ட். கண்டிப்பா பாருங்க. நம்ம பேஸ்ட் ஆன் இந்த 7 சப்ஜெக்டை வச்சு எக்ஸாம்பிள்ஸ் நம்ம நிறைய நம்ம பார்க்கலாம். அப்போ உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைக்கும். அதாவது ஈஸியா நீங்க புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஐ ஹோப் திஸ் கான்செப்ட் இஸ் கிளியர் டு யூ. ஓகேங்களா? ஸோ let's move on to the next part. Today we are going to
learn about future tense of the be form will be. When we talk about something that will happen in the future, we use will be. அதாவது இன்னைக்கு வகுப்புல நாம future tense பயன்படுத்தி be form will be பத்தி நம்ம டீட்டெயிலாக இந்த வகுப்புல பார்க்க போறோம். ஃபியூச்சர் டென்ஸ் வந்து வருங்காலத்தை பற்றி பேசுறதுக்கு, அதாவது ஏதாவது எப்படி இருக்கும் ஆகும் என்று சொல்வதற்கு இந்த ஃபியூச்சர் டென்ஸ் வந்து நம்ம பயன்படுத்துவோம். வில் பி வச்சு பயன்படுத்துவோம். இங்கிலீஷ்ல வில் பி பயன்படுத்தி நம்ம பேசுவோம். அதாவது நான் மகிழ்ச்சியாக இருப்பேன், அவன் ஸ்கூல்ல இருப்பான், அவர்கள் பூங்காவில் இருப்பார்கள், அது ஒரு பூனையாக இருக்கும். இப்படியெல்லாம் நம்ம பேசுறதுக்கு இந்த ஃபியூச்சர் டென்ஸ் வச்சு வில் பி வந்து பயன்படுத்தி நம்ம பேசுவோம். அதாவது டென்சஸ்லயே இருக்கிற ஒரு ஈஸியான ஒரு டென்சஸ் இதுண்டா ஃபியூச்சர் டென்ஸ் மட்டும்தான். ஏன்னு கேளுங்க. அதாவது ஆல் சப்ஜெக்ட் வி யூஸ் த சேம் ஃபார்ம் வில் பி. எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே நம்ம இந்த வில் பியை தான் நம்ம வந்து பயன்படுத்துவோம். டோட்டல் சப்ஜெக்ட், அதாவது ஐ, ஹி, ஷி, இட், வி, யூ, தே. அதுக்கப்புறம் நேம் ஆஃப் த பர்சன், நேம் ஆஃப் த பிளேஸ், நேம் ஆஃப் த திங்ஸ், நேம் ஆஃப் த அனிமல்ஸ். இது எது வந்தாலும் வில் பி தான் நமக்கு பயன்படுத்தி நம்ம பேசுவோம். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட், அடுத்தது ஃபியூச்சர் டென்ஸ் உடைய பி ஃபார்ம் வில் பி, அடுத்தது ஒரு அடிஷ்னல் நவுனோ அட்ஜெக்டிவ் எது வேண்டாங்களும் இருக்கலாம். ஓகேங்களா? இதுதான் வந்து கான்செப்ட். இதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை ஞாபகம் வச்சுட்டாலே ஓனாவும் பிழை இல்லாமல் எழுதுறதுக்கும் பிழை இல்லாமல் பேசுறதுக்கும் உங்களுக்கு உதவியா இருக்கும். ஸோ நம்ம 7 சப்ஜெக்டையும் வச்சு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். அப்போ உங்களுக்கு ஒரு புரிதல் வரும். ஓகேங்களா? பார்க்கலாமா? இப்போ ஐயே யூஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். நான் ஒரு மாணவராக இருப்பேன். அதாவது பாஸ்ட் ப்ரெசன்ட் டென்ஸ்ல நான் ஒரு மாணவராக இருக்கிறேன், பாஸ்ட் டென்ஸ்ல நான் ஒரு மாணவனாக இருந்தேன். இது ஃபியூச்சர் டென்ஸ்ல நான் ஒரு மாணவனாக இருப்பேன். அதுக்கு நம்ம எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுவோம்? ஐ வில் பி a ஸ்டூடெண்ட். ஐ வில் பி a ஸ்டூடெண்ட். சப்ஜெக்ட் பி ஃபார்ம், அடுத்தது ஒரு அடிஷனல். எவ்வளோ ஈஸியா இருக்கு பார்த்தீங்களா? ஓகே. ஆன்சர் தெரிஞ்சவங்க உங்களுடைய ஆன்சரை, அதாவது பதில் தெரிஞ்சவங்க உங்களுடைய ஆன்சரை காமெண்ட்ல டெக்ஸ்ட் பண்ணிட்டே வாங்க. ஓகேங்களா? அடுத்து ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். அவன் ஒரு மருத்துவராக இருப்பான். ஈ வில் பி a டாக்டர். ஈ வில் பி a டாக்டர். நெக்ஸ்ட், அவள் ஒரு ஆசிரியராக இருப்பாள். சி வில் பி a டீச்சர். சி வில் பி a டீச்சர். நெக்ஸ்ட், அது ஒரு கணினியாக இருக்கும். இட் வில் பி a கம்ப்யூட்டர். இட் வில் பி a கம்ப்யூட்டர். நாங்கள் விளையாட்டு வீரர்களாக இருப்போம். we will be players. we will be players. நீ என் நண்பனாக இருப்பீர்கள். you will be my friend. you will be my friend. அவர்கள் மாணவர்களாக இருப்பார்கள். they will be students. they will be students. எவ்வளவு ஈஸியா சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணிருக்கேன் பாத்தீங்களா? எவ்வளவு ஈஸி பாருங்க. ஓகே. இந்த 7 சப்ஜெக்டையும் நீங்க வந்து நவுனை யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். ஸோ நாம பாசிட்டிவா எப்படி பேசுறதை பார்த்தோம். நெகட்டிவா இப்போ நம்ம எப்படி பேசலான்றதை பத்தி பார்க்க போறோம். லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட். ஃபியூச்சர் டென்ஸ்ல பாசிட்டிவா எப்படி பேசுறதுன்றதை பத்தி பார்த்தோம். இப்போ நெகட்டிவா எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணி பேசலான்றதை பத்தி இந்த வீடியோல 7 சப்ஜெக்ட் வச்சு டீட்டெயிலாக நம்ம பார்க்க போறோம். கவனமா வாட்ச் பண்ணுங்க. அதோட ஸ்ட்ரக்சரை ஞாபகம் வச்சுங்க. ஐ, ஹி, சி, இட், வி, யூ, தே. அதுக்கப்புறம் நேம் ஆஃப் த பர்சன், நேம் ஆஃப் த பிளேஸ், நேம் ஆஃப் த திங்ஸ், நேம் ஆஃப் த அனிமல்ஸ். இது எல்லாமே சப்ஜெக்டாக வரக்குள்ள அடுத்தது பி ஃபார்மான வில்லு வரும். அதுக்கப்புறம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இது நெகட்டிவ் சென்ட்றதுனால வில்லுக்கு பக்கத்தில் ஒரு நாட்டு, அதுக்கப்புறம் தான் அந்த பி வரும். இதுதான். அதுக்கப்புறம் ஒரு அடிஷனல் நவுனும் அட்ஜெக்ட் எதுவாக இருக்கலாம். இதுதான் கான்செப்ட், இதுதான் ஸ்ட்ரக்சரு. இதை கண்டிப்பாக ஞாபகம் வச்சுங்க. இப்போ நம்ம 7 சப்ஜெக்டையும் வச்சு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க உங்களுக்கு புரிய வரும். கண்டிப்பாக ஒரு நோட்ஸ் போட்டு எழுதி வச்சுங்க. ஓகேங்களா? நம்ம எக்ஸாம்பிள்ஸ் போகலாம். நான் ஒரு மாணவராக இருக்க மாட்டேன். அதாவது நான் ஒரு மாணவராக இருப்பேன் பார்த்தோம். ஐ வில் பி a ஸ்டூடெண்ட் பார்த்தோம். இப்போ மாணவராக இருக்க மாட்டேன்றதுனால ஒரே ஒரு நாட் மட்டும் சேஞ்சஸ் வருது. ஐ வில்லுக்கு பக்கத்தில் ஒரு நாட் சேஞ்சஸ். ஐ வில் நாட் பி a ஸ்டூடெண்ட். ஐ வில் நாட் பி a ஸ்டூடெண்ட். அடுத்தது, அவன் ஒரு மருத்துவராக இருக்க மாட்டான். அவன் ஒரு மருத்துவராக இருக்க மாட்டான். he will not be a doctor. he will not be a doctor. அடுத்த எக்ஸாம்பிள்ஸ், அவள் ஒரு ஆசிரியராக இருக்க மாட்டாள். அவள் ஒரு ஆசிரியராக இருக்க மாட்டாள். she will not be a teacher. she will not be a teacher. நெக்ஸ்ட்,
அது ஒரு கணினியாக இருக்காது. அது ஒரு கணினியாக இருக்காது. இட் வில் நாட் பி எ கம்ப்யூட்டர். இட் வில் நாட் பி எ கம்ப்யூட்டர். அடுத்தது, நாங்கள் விளையாட்டு வீரர்களாக இருக்க மாட்டோம். நாங்கள் விளையாட்டு வீரர்களாக இருக்க மாட்டோம். we will not be players. we will not be players. நெக்ஸ்ட், நீங்கள் என் நண்பராக இருக்க மாட்டீர்கள். நீங்கள் என் நண்பராக இருக்க மாட்டீர்கள். you will not be my friend. you will not be my friend. நெக்ஸ்ட், அவர்கள் மாணவர்களாக இருக்க மாட்டார்கள். அவர்கள் மாணவர்களாக இருக்க மாட்டார்கள். they will not be students. they will not be students. எவ்வளோ ஈஸியா சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம் பார்த்தீங்களா? இந்த சப்ஜெக்டை வச்சு மாற்றி மாற்றி நவனை போட்டு சேஞ்ச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட், இன்ட்ராகேட்டிவ் கேள்வி வாக்கியம் எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் பார்ட். ஃபியூச்சர் டென்ஸை வச்சு பாசிட்டிவாகவும் நெகட்டிவாகவும் எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலான்றதை பற்றி நம்ம பார்த்தோம். இப்போ வந்து நாம் இன்ட்ராகேட்டிவ், அதாவது கொஸ்டின் கேள்வி வாக்கியம் எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். வெரி சிம்பிள். அதாவது பி வெர்பான வில்ல வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டில் நம்ம அப்ளை பண்ணணும். பாருங்க, வில்லு, அதுக்கப்புறம் தான் சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் சப்ஜெக்டுக்கு அப்புறம் பி, அதுக்கப்புறம் தான் அடிஷ்னல். ஓகேங்களா? இதுதான் ஸ்ட்ரக்சரு. இந்த ஸ்ட்ரக்சரை ஞாபகம் வச்சுங்க. எக்ஸாம்பிள்ஸ் எழுத்துக்களும் நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க பார்க்க உங்களுக்கு புரிய வரும். இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இன்ட்ராகேட்டிவ்னா கொஸ்டின், கேள்வி வாக்கியம். பாருங்க, நான் ஒரு மாணவராக இருப்பேனா? நான் ஒரு மாணவராக இருப்பேனா? வில் ஐ பி எ ஸ்டூடெண்ட்? வில் ஐ பி எ ஸ்டூடெண்ட்? எண்டில் கொஸ்டின் மார்க். எண்டில் கொஸ்டின் மார்க் மஸ்ட். ஓகேங்களா? டோன்ட் ஃபர்கெட் டு புட் த கொஸ்டின் மார்க் எண்ட் ஆஃப் த சென்டென்ஸ். ஓகே, கண்டிப்பாக ஞாபகம் வச்சுங்க. நான் ஒரு மாணவராக இருப்பேனா, அதாவது இன்ட்ராகேட்டிவ் கேள்வி வாக்கியத்துக்கு வில்லு வந்து பி ஃபார்ம் வந்து முன்னாடி வரும். வில் ஐ பி எ ஸ்டூடெண்ட், எண்டில் கொஸ்டின் மார்க். இது ரெண்டு தான் நீங்கள் இன்ட்ராகேட்டிவ் ஞாபகம் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட்டு பி ஃபார்ம் வரும், அடுத்து எண்டில் ஒரு கொஸ்டின் மார்க். ஓகேங்களா? வில் ஐ பி எ ஸ்டூடெண்ட், நான் ஒரு மாணவராக இருப்பேனா. நெக்ஸ்ட் பார்க்கலாமா? அவன் ஒரு மருத்துவராக இருப்பானா? வில் ஹி பி எ டாக்டர்? வில் ஹி பி எ டாக்டர்? நெக்ஸ்ட், அவள் ஒரு ஆசிரியராக இருப்பாளா? வில் ஷி பி எ டீச்சர்? வில் ஷி பி எ டீச்சர்? நெக்ஸ்ட், அது ஒரு கணினியாக இருக்குமா? வில் இட் பி எ கம்ப்யூட்டர்? வில் இட் பி எ கம்ப்யூட்டர்? நெக்ஸ்ட் பார்ப்போமா? நாங்கள் விளையாட்டு வீரர்களாக இருப்போமா? நாங்கள் விளையாட்டு வீரர்களாக இருப்போமா? வில் வி பி பிளேயர்ஸ்? வில் வி பி பிளேயர்ஸ்? நெக்ஸ்ட், நீ என் நண்பராக இருப்பீர்களா? நீங்கள் என் நண்பராக இருப்பீர்களா? வில் யூ பி மை ஃப்ரெண்ட்? வில் யூ பி மை ஃப்ரெண்ட்? நெக்ஸ்ட், அவர்கள் மாணவர்களாக இருப்பார்களா? அவர்கள் மாணவர்களாக இருப்பார்களா? வில் தே பி ஸ்டூடெண்ட்ஸ்? வில் தே பி ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ எவ்வளோ ஈஸியாக நம்ம சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணிக்கோங்க பார்த்தீங்களா இன்ட்ராகேட்டிவை. இதையே கண்டிப்பாக ஸ்ட்ரக்சரை ஞாபகம் வச்சுக்கிட்டு சப்ஜெக்ட் வச்சு நவுனை சேஞ்ச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃப்ளூயன்சி கிடைக்கும். ஓகேங்களா? நம்ம நெக்ஸ்ட் இன்ட்ராகேட்டிவ் நெகட்டிவ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் பார்ட். ஃபியூச்சர் டென்ஸ் நம்ம வந்து பாசிட்டிவ், நெகட்டிவ், இன்ட்ராகேட்டிவ் நம்ம மூணுத்தையும் பார்த்தாச்சு. இப்போ இன்ட்ராகேட்டிவ் நெகட்டிவ், அதாவது கேள்வி வாக்கியத்தில் கொஸ்டினில் கேள்வி வாக்கியம். ஓகேங்களா? எப்படி ஸ்ட்ரக்சர்ஸ் பண்ணலான்றதை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக அந்த ஸ்ட்ரக்சர் ஞாபகம் வச்சுங்க. ஃபர்ஸ்ட் வில்லு வரும், அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் வரும், அதுக்கப்புறம் நெகட்டிவ்ன்றதுனால நாட்டு வரும், நாட்டுக்கு பக்கத்தில் தான் பி வரும், அதுக்கப்புறம் அடிஷ்னல் நவுனோ அட்ஜெக்டிவ் எது வேணாலும் இருக்கலாம். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு பேஸ்ட் அந்த 7 சப்ஜெக்டை வச்சு நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தா உங்களுக்கு ஒரு புரிய வரும். கண்டிப்பாக பாருங்க. நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். நான் ஒரு மாணவனாக இருக்க மாட்டேனா? நான் ஒரு மாணவனாக இருக்க மாட்டேனா? வில் ஐ நாட் பி எ ஸ்டூடெண்ட்? வில் ஐ நாட் பி எ ஸ்டூடெண்ட்? எண்டில் கொஸ்டின் மார்க் மஸ்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? அவன் ஒரு மருத்துவராக இருக்க மாட்டானா? அவன் ஒரு மருத்துவராக இருக்க மாட்டானா? வில் இ நாட் பி எ டாக்டர்? வில் இ நாட் பி எ டாக்டர்? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், அவள் ஒரு ஆசிரியராக இருக்க மாட்டாளா? அவள் ஒரு ஆசிரியராக இருக்க மாட்டாளா? வில் ஷி நாட் பி எ டீச்சர்? வில் ஷி நாட் பி எ டீச்சர்? நெக்ஸ்ட், அது ஒரு கணினியாக இருக்க மாட்டாதா? அது ஒரு கணினியாக இருக்க மாட்டாதா?
will it not be a computer? Will it not be a computer? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், நாங்கள் விளையாட்டு வீரர்களாக இருக்க மாட்டோமா? நாங்கள் விளையாட்டு வீரர்களாக இருக்க மாட்டோமா? will we not be players? will we not be players? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ், நீங்கள் என் நண்பராக இருக்க மாட்டீர்களா? நீங்கள் என் நண்பர்களாக இருக்க மாட்டீர்களா? will you not be my friend? will you not be my friend? the last one, அவர்கள் மாணவர்களாக இருக்க மாட்டார்களா? அவர்கள் மாணவர்களாக இருக்க மாட்டார்களா? will they not be a student? will they not be students? ஸோ இப்படி தான் நெகட்டிவ் இன்ட்ராகேட்டிவ் நெகட்டிவ் சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுவோம். இன்னைக்கு ஃபியூச்சர் டென்ஸ் வந்து பிஃபார்மை வச்சு நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்றதை பற்றி பார்த்தோம். இந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்படி தான் யூஸ் பண்ணணும் நம்ம. ஐ ஹோப் திஸ் கான்செப்ட் இஸ் கிளியர் டு யூ. ஸோ இன்னைக்கு வகுப்பு இத்துடன் முடிவடையுது. நாம் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். பாய். Now it's time to test your knowledge. Kindly pause the video and test your understanding of the topic. You can pause the video for a while and solve these questions. அதாவது நாம கத்துக்கிட்டதுலேருந்து ஒரு சில டெஸ்ட் இருக்கு. உங்களுடைய ஆன்சரை காமெண்ட்ல டெக்ஸ்ட் பண்ணிக்கிட்டே வாங்க. நான் மகிழ்ச்சியாக இருப்பேன். அவள் கோபமாக இருக்க மாட்டாள். அவர்கள் உற்சாகமாக இருப்பார்களா? நீங்கள் பூங்காவில் இருப்பீர்களா? அது பெட்டியில் இருக்குமா? நாம் விமான நிலையத்தில் இருக்க மாட்டோமா? ஸோ இந்த 6 கொஸ்டினையும் உங்களுடைய ஆன்சரை காமெண்ட்ல தெரிவிங்க. That's all for today's class. Thank you so much for watching and learning. இன்றைய வகுப்பு இத்துடன் முடிவடைகிறது. பார்த்து கற்றுக்கொண்டதற்கு நன்றி. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அஸ்ரப் டெக் வேர்ல்ட். அஸ்ரப் டெக் வேர்ல்ட் சேனலை லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள். See you in the next class. அடுத்த வகுப்பில் சந்திப்போம்.